பார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 to 20. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கும்போது எல்லாமே 1 மார்க் தான், எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்கட் என்ன சொன்னேன் அப்படின்னா, எல்லா சினானிம் ஆண்டனிமும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். இன்ஸ்டெட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த புக் பேக்ல இருக்க சினானிம் ஆண்டனிம் மட்டும் லிஸ்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்கும். நிறைய டீச்சர்ஸ் வந்து இதை ரொம்ப ஷார்ட் டேர்ன்ட் வெர்ஷன்ல கேப்சியூல் வெர்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பாருங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்ட் 1 இதுதான். பார்ட் 1ல இந்த கொஸ்டின் நம்பர் ஆப்ஷனை மென்ஷன் பண்றது ஒரு முக்கியமான விஷயங்க எக்ஸாம் ஹால்ல. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 1ல என்ன கொஸ்டினை படிங்க. இப்போ ஷி காஸ்ட் கிரேட் பெரில்ஸ். ஸோ இப்படி அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெரில்ன்ற வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரில்ன்ற வார்த்தையோட மீனிங் டேஞ்சர். ஓகே, அப்போ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு இப்போ ஆன்சர் இது எப்படி எழுதணும் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு ஆப்ஷனை மென்ஷன் பண்ணுங்க. ஆப்ஷன் பி டேஞ்சர் அப்படின்னு போடுங்க. ஓகே, அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லா படிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு இன்ட்ரூட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் தெரியல, அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே மறுபடியும் படிச்சு பாருங்க. நான் சொல்றது எல்லாமே ஸ்மார்ட்டா மார்க் எடுக்கிறது எப்படிதான், சரியா? ஸோ இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினை படிச்சு பாருங்க. ஐ குட் நாட் பேர் டு இன்ட்ரூட் அப்பான் தயர் பிரைவசி அப்படின்றது கொஸ்டின். அப்போ நமக்கு இன்ட்ரூடுன்ற வேர்டுக்கு மீனிங் தெரியல, என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. இப்போ ஆப்ஷன் ஏல ப்ரொடெக்ட்ன்ற வார்த்தை இருக்கு. ப்ரொடெக்ட்னா நமக்கு ஓரளவுக்கு ஆன்சர் தெரியும். அப்போ ஐ கேன் நாட் பேர் டு ப்ரொடெக்ட், என்னால் ப்ரொடெக்ட்னா சேவ் பண்றது, தாங்கிக்கிறத என்னால் சேவ் பண்றது என்னால் தாங்கிக்க முடியலன்னு நம்ம சொல்லுவோமா? அப்படி மாட்டோம். அப்போ இது கண்டிப்பா வராதுங்க. அதே மாதிரி ஐ கேனாட் பேர் டு ஹெல்ப் பண்றது என்னால் தாங்க முடியல, அப்படி வராது, அதுவும் வராது. ப்ரிடேட்னா இந்த ரெண்டு வார்த்தையும் ப்ரிடேட் என்க்ரவுச் இந்த ரெண்டு வார்த்தையும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான வேர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரியாத வார்த்தையாக கூட இருக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ப்ரிடேட்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா தாக்குறது, என்க்ரோச் அப்படின்னா உள்ள நுழையிறது. அப்போ இந்த இதுக்கு ப்ரிடேட்னா தாக்குறதுன்னு வராது, இந்த இடத்துல என்க்ரோச்ன்ற மீனிங் தான் வரும். அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்க்ரோச் தான் ஆன்சரு. இதுவும் புக் பேக்ல இருக்கிறது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா பண்ணிருக்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மேலிக்னன்ட். ஸோ இது புக் பேக் ஆன்சருங்க. புக் பேக் சினானிம் மேலிக்னன்ட்னா ஹார்ம்ஃபுல் அல்லது சீரியஸ் அப்படின்ற அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு மேலிக்னன்ட்னா அர்த்தமே தெரியல. அப்போ இங்க பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. கொஸ்டின் பேப்பரை முழுசா படிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு கலை, அது ஒரு ஆர்ட், சரிங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா படிக்கணும். அது ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், ஹார்ம்ஃபுல், ஹார்ம்லெஸ், ஹெல்ப்ஃபுல், ஃப்ரெண்ட்லி. இப்போ மேலிக்னன்ட்டுக்கு நமக்கு ஆப்ஷனே என்னன்னு தெரியல. இப்போ இங்க பாருங்களேன், ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. ஹார்ம்ஃபுல், ஹார்ம்லெஸ், ஹெல்ப்ஃபுல், ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ இதுல ரெண்டு வார்த்தை ஃபுல்லுன்னு வந்திருக்கு, அதே மாதிரி ரெண்டு வார்த்தை ஹார்ம்னு வந்திருக்கு. அப்போ சும்மா ஒரு கெஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஹார்ம்ன்ற வார்த்தையும் இதுல வந்திருக்கு, இந்த ஆப்ஷன் ஏல வந்திருக்கு, ஃபுல்லுன்றதும் இதுல வந்திருக்கு அப்படின்னு சும்மா கெஸ் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ சும்மா நம்ம வந்து 1 மார்க் எழுதுனேன் அப்படின்னு ஒத்தையா ரெட்டையா போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் அதுவும் நான் சொல்றது உண்டு. என்னன்னா எங்க ஸ்கூல்ல இருக்க நல்ல ஃபோக்கஸ்டு லேர்னர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உனக்கு ஆன்சர் தெரியலையா, எல்லா கொஸ்டினுக்கும் பி ஆப்ஷனை பிடிச்சி எழுது. ஓகே, எல்லா கொஸ்டினுக்கும் பி ஆப்ஷன் எழுது, அல்லது எல்லா கொஸ்டினுக்கும் தெரியாத ஆன்சருக்கு நான் சொல்றேன், தெரியாத ஆன்சருக்கு மட்டும், சரிங்களா? அல்லது எல்லா கொஸ்டினுக்கும் சி ஆப்ஷன் எடுத்து எழுது. நம்மால என்ன பண்ணுவோம், ஏ எடுத்து எழுதுவோம், ஆனா அப்போ அந்த டைம் பார்த்து பிக்கு தான் ஆன்சரா இருக்கும், அல்லது பி எடுத்து எழுதுவோம், அப்போ வந்து சியோட தான் ஆன்சரா இருக்கும். அப்போ தெரியாத ஆன்சர்னு வந்துருச்சுன்னா எல்லா ஆன்சரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 5 to 10 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆப்ஷன் ஏ போட்டு எழுதலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரே ஆன்சர் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு மேலிக்னன்ட் அப்படின்னா ஹார்ம்ஃபுல் அப்படின்றது ஆன்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து கொஸ்டின் நம்பர் 1 to 3 வந்து சினானிம் மீனிங்ஸ் கரெக்டா இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 4 to 6 வந்து பார்த்தோம்னா ஆன்டனிம்ஸ் ஆப்போசிட் மீனிங்கா இருக்கணும்.
இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா கொஸ்டின் அண்ட் ஆப்ஷனை படிங்க. இப்போ குவைட் அப்படின்னா அமைதி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அமைதினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அமைதிக்கு ஆப்போசிட் என்னப்பா? அமைதிக்கு ஆப்போசிட் ஒரு பாட்டு கூட இருக்கு, அமைதிக்கு பேர் தான் சாந்தின்ற மாதிரி. அமைதிக்கு ஆப்போசிட் நாய்ஸ், குவைட்டுக்கு ஆப்போசிட் என்னது? நாய்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். இது ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனாமஸ், அந்த வேர்ட் படிக்கும் போதே பாருங்க எனாமஸ். அப்போ திஸ் எனாமஸ் ராக், உங்களுக்கு எனாமஸ்க்கு மீனிங் தெரியலனால் ராக்குக்கு மீனிங் தெரிஞ்சா கூட போதும். ராக்னா பாறை. அப்போ ஸ்டோனுனா தான் சின்னதா இருக்கும், ராக்னா பாறை, பாறைனா பெருசா இருக்கணும். அப்ப பெருசுன்ற அர்த்தம். இப்ப எனாமஸ்க்கு உங்களுக்கு மீனிங் தெரியலனா இந்த மாதிரி கொஸ்டினை படிக்கிறது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ ஸ்கில். சரிங்களா? ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியும். ஸோ புரிஞ்சதை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இது எனாமஸ்க்கு மீனிங் தெரியலனா கூட இந்த ராக் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சதுனால நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அப்ப எனாமஸ்னா பிக், கிரேட் அப்படின்ற அர்த்தம். அப்போ அதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னா டைனி, சின்னது அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹீலிங், ஹீலிங்ன்றது ஆண்டனிம். அதாவது மியூட்டிலேட்டிங் சர்ஜரி அப்படின்றதுக்கு, மியூட்டிலேட்டிங் அப்படின்னா வெட்டி எடுக்கிறது. ஸோ அதோட ஆண்டனிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலிங் சர்ஜரி அப்படின்றது ஆன்சர். ஸோ சினானிம் ஆண்டனிம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க். மொதல் 6 கொஸ்டினுமே சினானிம் ஆண்டனிம் தான். நீங்க கஷ்டப்பட்டு ஏதாவது ஒர்க் புக் ஃபாலோ பண்ணிருப்பீங்க, அந்த ஒர்க் புக்ல எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கிறத தரவு பண்ணுங்க. சார் நான் டாப்பர் சார், நான் அப்ப எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா டாப்பர்னா எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் புக் பேக்குள்ள இருந்து இந்த 6ல இருந்து குறைஞ்சது ஒரு 4ஆவது நமக்கு புக் பேக்ல இருந்து வந்துடும். அப்போ ஒரு 45க்குள்ள இருந்து 4 வந்துடும். அந்த 45 நல்லா பாருங்க. நீங்க மினிமம் மெட்டீரியல் ஏதாவது உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, அல்லது அவங்க ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் போர்டில் எழுதி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள இருந்து தான் வரும். ஓகே, ஸோ அதனால அதெல்லாம் நல்லா பண்ணுங்க. உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரு வெக்காபுலரி காம்பிடன்சி தான் வரப்போகுது. ஸோ இதுல பாருங்க, இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப எளிமையானது. இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா போதும். ஈஸியான பார்ட்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அதில் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் காம்பவுண்ட் வேர்ட்ஸில் நமக்கு 2 வகையாக கொஸ்டின் கேட்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வாட்டர், இந்த வாட்டருக்கு பின்னாடி வர வார்த்தையே எடுத்து எழுதுங்க. வாட்டர் மார்க், வாட்டர் கலர், அந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது இந்த மாதிரி ஒரு வேர்டை கொடுத்து இது ரூல்ஸில் என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஹவுஸ்ன்றது என்னது? நவுனு, ஒரு பொருள். அரஸ்ட்னா என்னது? ஒரு வேலை. அப்போ ஒரு பொருள், ஒரு வேலை. அப்போ நவுனு, வேர்பு. ஸோ அதான் ஆன்சர். சரிங்களா? வேர்ப் பிளஸ் நவுன் இல்ல, நவுன் பிளஸ் வேர்ப். சார் இடையில இங்க ஜெரண்டுன்னு ஒன்று வந்திருக்கு. ஜெரண்டுனா என்னங்க சார் அப்படின்னா, ஜெரண்டுனா ஜி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஐஎன்ஜியில் வர்ற வார்த்தையில ஜெரண்டு வேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மெஷின், வாஷிங் மெஷின். எல்லாத்து வீட்லையும் நிறைய பேர்த்து வீட்டில் வாஷிங் மெஷின் இருக்கலாம். வாஷிங் மெஷின். இப்போ வாஷிங் அப்படின்ற இந்த வேர்ட்ல ஐஎன்ஜி இருக்குங்களா? அப்போ அது ஜெரண்ட் வேர்டு. மெஷின் இது அப்போ நவுன். அப்போ ஜெரண்ட் பிளஸ் வாஷிங் மிஷின்ற ஒரு வேர்டு கொடுத்து அதோட காம்பினேஷன் என்ன அப்படின்னா ஜெரண்ட் பிளஸ் நவுன். இதே நவுன் பிளஸ் ஜெரண்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனிங், ஏர் கண்டிஷனிங். ஸோ ஏர் கண்டிஷனிங் அப்படின்றது நவுன் பிளஸ் ஜெரண்டு. ஓகே, ஸோ இது வந்து நவுன் பிளஸ் ஜெரண்டுக்கு போ. அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? ப்ரிப்போசிஷன் அப்படின்றது இந்த ஆனு, அட்டு, அதெல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆன்லைன்ல இருக்கோம், ஆன்லைன். இப்போ இது வந்து ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன். ஓகே, ஆன்லைன், ஆஃப்லைன். ஸோ இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஹவுஸ் அரெஸ்ட், ஹவுஸ்ன்றது ஒரு பொருளை குறிக்குது நவுனு, அரெஸ்ட்ன்றது ஒரு வேலையை குறிக்குது வேர்பு. அப்போ ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்றது நவுன் பிளஸ் வேர்பு. ஓகே, அதே மாதிரி இப்போ கொஸ்டின் 8 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஸ்டின் 8 வந்து அப்ரிவேஷன் அக்ரானிம். இதுவும் நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். எந்த ஒர்க் புக் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, அல்லது புக் பேக் எக்ஸசைசஸ் நல்லா பார்த்தாலும் சரி, அந்த புக் பேக்ல இருக்க அரௌண்ட் ஒரு 24 அப்ரிவேஷன் அக்ரானிம் தான் புக்ல இருக்கு. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் புக்ல சில அப்ரிவேஷன் அக்ரானிம் வரும். ஸோ இதுதான் வந்து பப்ளிக் முடிகிற வரைக்கும், 12th முடிகிற வரைக்கும் 11th 12th புக்குள்ள இருக்கிறது அடிக்கடி வருது.
ஒரு சிலர் நான் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா தான் கேட்பேன் அப்படின்ற பீப்புள் யாராவது கொஸ்டின் எடுத்தா மட்டும்தான் இந்த புக் பேக் விட்டு வெளியில போகுது. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. புக் பேக்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐஆர் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ, ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், சரிங்களா, பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப செலக்டடான சில விஷயத்தை மட்டும் ஒரு புக் பேக் மட்டும் படிங்க. எல்லாத்தையும் கூட படிக்க வேண்டாம். புக் பேக்கோட அப்ரிவேஷன் அக்ரானிமை ஒரு வாட்டி அல்லது 2 டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஸ்டினை படிச்சுட்டு சார் இப்போ எம்ஃபிலுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எம்ஃபிலுக்கு என்னன்னு கொஸ்டின் படிச்சோடனே ஆன்சர் தெரியலன்னு வைங்களேன். நீங்கள் எம்ஃபிலுக்கு மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபின்னு படிச்சிருந்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனை படிக்கும்போது ஃபிலாலஜின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ அதை இந்த ஆப்ஷனை பி ஆப்ஷனை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ட்ரஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க கண்டிப்பா பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்ப சி ஆப்ஷன் எடுத்துடலாம். அப்ப மிஸ்ட்ரஸ்ன்ற வார்த்தை இங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ இந்த இப்போ எம்ஃபில் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, எம்ஃபில் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, எம்ஃபில் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி ஒரு 4 வாட்டி படிச்சிட்டிங்கன்னா அங்க போயிட்டு எம்ஃபில் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இதுதான் நம்ம படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு அது ஈஸியா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் 8க்கு அதே மாதிரி கொஸ்டின் 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் 9 ஃபாரின் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக்ல ஃபாரின் வேர்ட்ஸ் வந்து நமக்கு புக் பேக்ல ஒட்டுமொத்தமாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அரவுண்டு நமக்கு ஒரு 16 தான் இருக்கு ஃபாரின் வேர்ட்ஸ். அதை மட்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இது ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஏன்னா எல்லா ஃபாரின் வேர்ட்ஸும் ஒரே மாதிரி, இன் டோட்டோனா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்டேட்டஸ் கியூ அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு 16 இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியானது. இப்போ நம்ம ஃபாரின் வேர்ட்ஸ்க்கு நீங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஆனா இந்த பிளெண்டட் வேர்ட்ஸ், பிளெண்டட்னா என்னது, 2 வார்த்தையும் கலக்கிறது. இப்போ டிராவல்ன்ற வார்த்தையும் கேட்டலாக்ன்ற வார்த்தையும் சேர்த்து படிக்கும்போது என்ன ஆகும், டிராவலாக். இதை நம்ம எப்படி படிக்கலாம், அப்படின்னா இப்போ டிராவல்ல இருக்க இங்க பாருங்க, நீங்க படிக்கும் போதே நீங்க என்ன புக்ல படிச்சாலும் டிராவல்ல இருக்க விஎல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க, பேனால ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிருங்க, அடிச்சு விட்டுருங்க. கேட்டலாக்ல இருக்க சிஏடிஏவை வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அப்போ கேட்டலாக்ல இருக்க சிஏடிஏவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி டிராவல்ல இருக்க விஎல்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா இதுதான் டிராவலா. சாரி, எல்ல மட்டும் இந்த டிராவல்ல இருக்க எல்ல மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா என்னாச்சு, டிராவலாக். ஓகே, ஸோ இதுதான் டிராவலாக். ஸோ இந்த மாதிரி பிளெண்டிங் வேர்ட்ஸை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். எப்படி படிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பென்சிலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி படிக்கும்போது உங்களால் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். பிளெண்டிங் வேர்ட்ஸ் ஈஸியான வொக்காபுலரி, நல்லா படிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி தான் எப்படி பிளெண்டிங் வேர்ட்ஸில் 2 வார்த்தையை மிக்ஸ் பண்ணீங்க இல்லையா, இது அடுத்தது கிளிப்டு வேர்ட்ஸ். இதுவும் ஈஸியானது, இதுவும் நம்ம ஈஸியாக படிக்க முடியும். இப்போ ஹெலிகாப்டர், கிளிப்புனா என்னது, கிளிப்பு ஓப்பன் ஆகும், கிளிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். இப்போ கையை விரிக்கிறது ஓப்பன், நல்லா சுருக்கிறது கிளிப்பு, அதுதான் கிளிப். இப்போ ஹெலிகாப்டர் பெரிய வார்த்தையா இருக்கு, கிளிப் அதோட கிளிப்டு ஃபார்ம் என்னது, சுருக்கமான ஃபார்ம் என்னது, காப்டா. லெபார்டரி பெரிய வேர்டு, ஷார்ட் ஃபார்ம் என்னது, லேபு. அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய வேர்டு, அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னது, ஆடு. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய வேர்டோட ஷார்ட் வெர்ஷன் தான் இந்த கிளிப்டு ஃபார்ம். ஓகே, ஸோ கிளிப்டு ஃபார்மும் நம்ம ஈஸியாக நம்மளால படிக்க முடியும். அடுத்து இந்த டெஃபினேஷன் வேர்ட்ஸு, நீங்க டாப்பரா இருந்தா மட்டும் டெஃபினேஷன் வேர்ட்ஸ் படிங்க. சார் நான் வந்து ஒரு ஃபோக்கஸ் லேர்னரா இருக்கேன் அப்படின்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம இப்போ அப்ரிவேஷன் அக்ரானிம் மாதிரியோ இல்லை பிளெண்டிங் வேர்ட் கிளிப்டு வேர்ட் மாதிரிலாம் கொஞ்சம் இதில் நம்ம கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி. இல்லைங்க சார் கடைசி நேரத்தில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் டு த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இது ஈஸியாக நம்மளால ஞாபகத்தில் வச்சுக்க முடியும், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் இந்த வேர்டு படிக்கும் போதே அக்ரி, என்ன அக்ரின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கண்டிப்பாக எந்த டீச்சர்ஸோட வாயிலிருந்தும் கேட்டிருக்க மாட்டீங்க, எந்த புக்லையும் படிச்சிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இன் அக்ரினும் வந்திருக்காது, ரீ அக்ரினும் வந்திருக்காது. டிஸ்அக்ரி, என்கிட்ட டிஸ்அக்ரி பண்ணாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரூல்ஸ்ல டிஸ்அக்ரி பண்ணாத, அக்ரி, டிஸ்அக்ரி. ஓகே, அல்லது அக்ரியோட சஃபிக்ஸ் என்னது, அக்ரிலி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, அக்ரினஸ் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அக்ரிமெண்ட், அக்ரிஃபுல் அப்படின்னு வார்த்தை பியூட்டிஃபுல் வேணா கேள்விப்பட்டிருக்கீங்க, அக்ரிஃபுல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ இதனால இதுவும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், படிக்க வேண்டாம். நீங்க உங்களோட
இத்தனை நாள் கரெக்டாக இந்த ஆப்ஷன் வச்சு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்திருக்கவே வரவே வராது, கேட்கவே நல்லா இல்லை. அப்போ அக்ரி, அக்ரிக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ்னா ப்ரீ அப்படின்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா பின்னாடி. அப்போ அக்ரிக்கு முன்னாடி என்ன வார்த்தை போட முடியும்? அக்ரி, என் அக்ரி, இன் அக்ரி, ரீ அக்ரி வரவே வராது. அப்போ டிஸ்அக்ரி தான் கரெக்ட். அப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஸ்டின் ஒரு நம்மளோட மெட்டீரியல் அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போது உங்களுக்கு எந்த ஆன்சர் சிமிலரா இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 14. ஸோ இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ நான் உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இந்த கிளாஸ்லயே நடத்த போறேன். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் கவனமா கவனிங்க. இப்போ மற்ற கிராமர்லாம் பார்க்கறது வரை இப்போ இது ஒரு கிராமர். ஸோ அதனால சார் என்ன சார் கிராமர் இப்போ இந்த கடைசி நேரத்தில் நடத்தினா எனக்கு புரியுமா அப்படின்னா கண்டிப்பா புரியும். இப்போ திஸ் இஸ் த டவுன் இப்படி இருக்குங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பொறுத்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நாளைக்கு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, ஸோ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பொறுத்த வரைக்கும் இந்த டேஷை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்களா? நல்லா தெரியுது, கிளியரா தெரியுது. ஓகே, இப்போ இந்த டேஷுக்கு முன்னாடி இருக்க வார்த்தையை பாருங்க. டேஷுக்கு இது இப்போ நான் என்ன கிராமர் டீச் பண்றேங்க? ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்ற கிராமர் டீச் பண்றேன். ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பொறுத்தவரை இப்போ இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் படிங்க, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதை படிங்க அப்படின்னு. கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன். சரிங்களா? உங்களுக்கு அப்ளை பண்ற ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்றதான் கிராமர் ரெஃபர் பண்ணும். இப்போ கஷ்டப்பட்டு ரூல்ஸை மனப்பாடம் பண்ண வேணாம். எப்படி நீங்க ஒரு இடத்துல ஒரு விஷயத்த கரெக்டா பொறுத்துறீங்க, அப்ளை பண்றீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். அப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பொறுத்த வரைக்கும் டேஷ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த டேஷுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை அதை விட முக்கியம். இப்போ இந்த டேஷுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை இப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, அந்த டேஷுக்கு முன்னாடி வர வார்த்தை பர்சனா இருக்கா, பர்சனா, அல்லது திங்ஸா, பொருளா, அல்லது இடமா, பிளேஸா, அல்லது ஏதாவது அனிமலா, என்னன்னு பாருங்க. இப்போ டேஷுக்கு முன்னாடி வர வார்த்தை பிளேஸா இருந்தா அந்த டேஷில் நீங்க என்ன வார்த்தை போடணும் அப்படின்னா வேர் அப்படின்றது ஆன்சர். ஓகே, டேஷுக்கு முன்னாடி வர வார்த்தை பிளேஸா இருந்தா, இப்போ டவுன்ன்றது பிளேஸ் தானுங்களே, அப்போ நம்ம என்ன பண்றோம்? This is the town where I spent my childhood. This is the town where I spent my childhood. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ he is Rajan dash is my friend. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது டேஷுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு, டேஷுக்கு முன்னாடி பர்சன் இருக்கு. அப்ப பர்சன் இருந்தா மட்டும் 3 ரூல் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இதே கொஸ்டினே நான் காப்பி பண்ணி 3 விதமா பேஸ்ட் பண்றீங்க. ஓகே, அப்போ he is ராஜன், அப்போ டேஷுக்கு முன்னாடி பர்சன் இருக்கு. அப்போ டேஷுக்கு முன்னாடி பர்சன் வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, டேஷுக்கு பின்னாடி இருக்க வார்த்தையை நல்லா பாருங்க. அப்போ டேஷுக்கு முன்னாடி பர்சன், நல்லா கவனிங்க, டேஷுக்கு முன்னாடி பர்சன், டேஷுக்கு பின்னாடி verb வந்துச்சுன்னா டேஷ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா டேஷ்ல வந்து who வரும், WHO who வரும். ஓகே, டேஷுக்கு முன்னாடி பர்சன், டேஷுக்கு பின்னாடி verb வந்துச்சுன்னா டேஷ்ல என்ன வரும், whom வரும். he is ராஜன், whose, இந்த இடத்துல இப்ப இதே क्वेश्चन நம்ம இப்படி மாத்திருக்கோம். இப்போ டேஷுக்கு முன்னாடி பர்சன், டேஷுக்கு பின்னாடி ரிலேஷன்ஷிப், அவனுடைய தந்தை அல்லது அவனுடைய பைக், ரிலேஷன்ஷிப்போ அல்லது பொசஷன், சொத்தோ வந்துச்சுன்னா டேஷ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா whose. சரிங்களா? டேஷ்ல என்ன ஆன்சர் வரும், whose அப்படின்ற ஆன்சர் வரும். ஓகே, ஸோ நல்லா பாருங்க. அதே மாதிரி டேஷுக்கு முன்னாடி பர்சன், ஓகே, சோ இந்த இது பாருங்க, டேஷுக்கு முன்னாடி பர்சன், டேஷுக்கு பின்னாடி ப்ரோனவுன், டேஷுக்கு முன்னாடி பர்சன்,
டேஷுக்கு பின்னாடி ப்ரோனவுன் வந்துச்சுன்னா டேஷ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா whom. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல மொத்தமாவே 4 ரூல் சொல்லியிருக்கேன். டேஷுக்கு முன்னாடி வர்ற வார்த்தையில பிளேஸ் வந்துச்சுன்னா டேஷ்ல என்ன ஆன்சர் வருங்க? டேஷ்ல வந்து வேர் வரும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பொறுத்த வரைக்கும் டேஷ் ரெஃபர் பண்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். டேஷுக்கு முந்தின வார்த்தை இடத்தை குறிச்சதுன்னா வேர் வரும். டேஷுக்கு முன்னாடி வர வார்த்தை ஆளை குறிச்சதுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? டேஷுக்கு பின்னாடி வர வார்த்தையும் பார்க்கணும். அப்போ டேஷுக்கு முன்னாடி வர வார்த்தை ஆளை குறிக்குது. இப்ப ராஜன் ஆளை குறிக்குது. டேஷுக்கு பின்னாடி வர வார்த்தை இஸ்ன்னு வேர்பை குறிச்சதுன்னா அந்த டேஷ்ல என்ன ஆன்சர் வரும்? ஹூ. இதே டேஷுக்கு முன்னாடி பர்சன், டேஷுக்கு பின்னாடி ரிலேஷன்ஷிப்பை குறிச்சது அப்படின்னா டேஷ்ல என்ன வரும்? ஹூஸ். டேஷுக்கு முன்னாடி பர்சன், டேஷுக்கு பின்னாடி ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா என்னது? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டேஷ்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டேஷ்ல வந்து நமக்கு ஹூம் வரும் ஆன்சரு. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க சார். இப்போ டேஷுக்கு முந்தின வார்த்தை பர்சனும் வரல, பிளேஸும் வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த புக் dash I bought yesterday. Okay, this is the book dash I bought yesterday. So இப்போ இந்த புக்ன்றது இடத்தையும் குறிக்கல, ஆளையும் குறிக்கல. அப்ப இந்த டேஷ்ல என்ன வரும்? இந்த டேஷ்ல which வரும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிராமரே சொல்லி தந்துட்டேன். இந்த கிராமரோட ரூலே இவ்வளவுதாங்க. இந்த பேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அப்ப டேஷுக்கு முன்னாடி இடம் வந்துச்சுன்னா டேஷ்ல வேர் வரும். டேஷுக்கு பின்னாடி இடம் வராம பொருளோ அல்லது அனிமல், இப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் த கேட் டேஷ் ஐ பாட் எஸ்டர்டே, அப்போ அனிமல் வந்திருக்கு. அப்ப டேஷுக்கு பின்னாடி பொருளோ அனிமலோ வந்துச்சுன்னா டேஷ்ல விச் வரும் ஆன்சரு. இதே டேஷுக்கு பின்னாடி பர்சன் வந்துச்சுன்னா மட்டும் நீங்க டேஷுக்கு பின்னாடி இருக்க வார்த்தையும் பார்க்கணும். ஓகே, அப்போ டேஷுக்கு முன்னாடி பர்சனும் டேஷுக்கு பின்னாடி வேர்பும் வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன? ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல ஹூ. டேஷுக்கு முன்னாடி பர்சன், டேஷுக்கு பின்னாடி ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா டேஷ்ல என்ன வரும் அப்படின்னா ஹூஸ். டேஷுக்கு முன்னாடி பர்சன், டேஷுக்கு பின்னாடி ப்ரோனவுன் வந்துச்சுன்னா அந்த டேஷ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஹூம். இடமும் வரல, நபரும் வரல, பொருளோ அனிமலோ வந்துச்சுன்னா அந்த இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா விச். ஓகே, ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கிராமர் பார்ட் இது. கண்டிப்பா நம்ம 1 மார்க் எடுத்துடலாம். இப்ப நான் நடத்துனது மட்டும் உங்களுக்கு கவனிச்சு புரிஞ்சிருச்சுனாலே போதும். புரியலைன்னா திருப்பி ஒரு முறை இதை பாருங்க. நான் இப்போ இதை வந்து யூடியூப்லயும் போடுவேன், திருப்பி ஒரு முறை பாருங்க. ஓகே, ஸோ இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ அதன்படி இந்த கேள்விக்கு ஆன்சர் வேர் வரும். ஸோ அதே மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் நீங்க வந்து ஒரே நாளில் கத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு புக் பேக் ப்ரிப்போசிஷன்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்க. அதுக்குள்ள இருந்து மேக்ஸிமம் கேள்வி வந்துச்சுன்னா ஈஸியா எழுத பாருங்க. அதே மாதிரி கொஸ்டின் டேக்லாம் வந்துச்சுன்னா ஈஸியா பண்ணலாம். கொஸ்டின் டேக்கும் நம்ம இப்போ நடத்த போறோம். இப்போ கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்பை நல்லா கவனிங்க. வேர்பை கவனிச்சிட்டீங்க, வாஸ் இருக்கா? அதே மாதிரி டேனினா ஒரு பையனை குறிக்குது. அப்போ கொஸ்டின் டேக் ரொம்ப ஈஸி. இப்போ வாஸ் இருக்குன்னா வாஸ்ன்னு இருக்கு, அப்போ நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா வாஸ் நாட், அதாவது வாஸ்ன்ட்டு போடணும். டேனின்றது என்ன அப்படின்னா ஹீயை ரெஃபர் பண்ணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு wasn't he அப்படின்றது ஆன்சர். அப்போ டேனி வாஸ் ரிலாக்ஸ்ட், wasn't he, இதுதான் ஆன்சர். இதே இந்த இடத்துல இஸ் இருக்கு, அப்போ isn't வரும். இதே இந்த இடத்துல ஆர் இருக்கு, ஆர்ன்ட் வரும். ஓகே, இதே இந்த இடத்துல ஆர் நாட் இருக்குன்னா டேக் எப்படி வரும்? ஆர்னு வரும். அப்போ வேர்பு பாசிட்டிவா இருந்தா டேக் இங்க வேர்பு பாசிட்டிவ், வாஸ்ன்னு பாசிட்டிவ் வேர்பு இருக்கா, அப்போ டேக் என்னவா வரும்? நெகட்டிவ் டேக் வரும். அதே மாதிரி வேர்பு நெகட்டிவா இருந்தா டேக் பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் டேக் ரொம்ப ஈஸியானது. கொஸ்டின் டேக்ல நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஞாபகத்தில் வர முடியும். அதே மாதிரி இடியம்ஸ் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இடியம்ஸ் வந்து 1 டேல நம்ம படிக்கிறது இல்லை. அதனால இடியமை ஸ்கிப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இடியமை வந்து புக் பேக்கையாவது நல்லா படிச்சுக்கோங்க இடியம்ஸ். ஓகே, அதே மாதிரி பொலைட் ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் இந்த நீங்க பொலைட் ஆல்டர்னேட்டிவ் படிக்கிறது. பொலைட் ஆல்டர்னேட்டிவ்னா என்னதுங்க? ஒரு ரஃப்பான வார்த்தைக்கு பதிலா
சாஃப்டா சொல்றது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்டேக்கர். எத்தனை பேர்த்துக்கு அண்டர்டேக்கர் தெரியும்? நிறைய பேர்த்துக்கு தெரியும். நிறையா இப்போ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆகும், தம்ஸ் அப் வரும். அண்டர்டேக்கர்னா என்ன தெரியுங்களா? அண்டர்டேக்கர்னா இப்போ கலோக்கியால சொல்லணும் அப்படின்னா, இந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வேலையெல்லாம் செய்வாங்களா, அந்த இறந்தவங்கள அடக்கம் பண்றாங்களா, அந்த வேலை தான் அண்டர்டேக்கர். கலோக்கியலா அது ஒரு வேர்டு வரும். ஸோ அதை அண்டர்டேக்கர் அப்படின்னா யாருங்க? இந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் அவங்கள ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, பேர்ல சொல்லுவாங்க. சரிங்களா? சில இடத்துல வெட்டியான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அண்டர்டேக்கர். சார் என்ன சார் அண்டர்டேக்கர்னா இவ்வளவு நாள் நான் பெரிய இன்னும் பயங்கரமான பேருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா, நீங்க WWE பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இது பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பொலைட் ஆல்டர்னேட்டிவ் யூஃபமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க படிச்சீங்கனாலே புரியும். இப்போ அண்டர்டேக்கர் அப்படின்ற வேர்டுக்கு பதிலா நீங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபியூனரல் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 18 நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபியூனரல் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து ட்ரங்க், அவன் குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஹீ இஸ் மெரி அப்படின்னு சொல்லலாம். டீசெண்டா அவன் ஒரு குடிகாரன்டா அப்படின்றத விட டீசெண்டா ஹீ இஸ் மெரி. இப்போ இதே அவன் அன்எம்ப்ளாய்டா இருக்கான்ப்பா, அன்எம்ப்ளாய்டு, வேலை இல்லாம இருக்கான்ப்பா. இப்போ நான் சொல்ற கொஸ்டின்ல ஏதாவது கூட நாளைக்கு வரலாம்ப்பா, அதனால கவனிங்க. அதனால நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டுனா வேலை இல்லாம வெட்டியா இருக்கிறது. அதை வந்து ரொம்ப டீசெண்டா எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் பிட்வீன் ஜாப்ஸ். ரெண்டு வேலைக்கு நடுவுல இருக்கானா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவரு டாக்டரா இருந்தாரு, அடுத்து அவர் கலெக்டரா ஆக போறாரு, இடையில வந்து கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்காரு. ஹீ இஸ் பிட்வீன் ஜாப்ஸ். ஓகே. இதே உங்களுக்கு சொல்லுவாங்க நிறைய ஸ்கூல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்ற வார்த்தையே சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக இப்போ ஃபோக்கஸ்டு லேர்னர்ஸ், அவங்க மேல கவனம் அதிகமா இருக்குமா, ஃபோக்கஸ்டு லேர்னர்ஸ். இன்னும் சில இடத்துல லேட் ப்ளூமர்ஸ், மெல்ல மலருவாங்களா, ஆனா அவங்களும் மலரக்கூடியவங்க தான், ஆனா மெல்ல மலருவாங்க. மெல்ல மலர்வோர், மெல்ல கற்போர் இல்ல. ஸ்லோ லேர்னர்ஸ் மெல்ல கற்போர் இல்ல, கொஞ்சம் லேசா மலருவாங்களாம். லேட் ப்ளூமர்ஸ். லேட் ப்ளூமர்ஸ்ன்றது நல்ல வார்த்தை. இன்னும் சொல்லணும்னா, சார் நான் பாத்ரூம் போறேன், இல்ல பாத்ரூம்ன்ற வார்த்தை வேண்டாம், வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம் அப்படின்னு மாத்திரம் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னது? பொலைட் ஆல்டர்னேட்டிவ் தான், யூஃபிமிசம் தான் அதுக்கு பேரு. சரிங்களா? இன்னும் சில இடத்துல என்ன ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்றதே தப்பான வார்த்தை தான். ஹவுஸ் ஒய்ஃபே தப்பா. ஹவுஸ் ஒய்ஃப்னா சார் ஹவுஸ் ஒய்ஃப்ல என்னங்க சார் தப்பான வார்த்தை? ஹவுஸ்ல ஒய்ஃபா இருப்பாங்க, அப்ப ஹவுஸ் விட்டு வெளியில வந்துட்டு ஹஸ்பண்டா மாறிடுவாங்களா? அப்ப அதுவே தப்பான வார்த்தை தானே. அப்போ அது என்னது? ஹோம் மேக்கா. எப்படி சொல்லும் போதே நல்லா இருக்குல்ல, ஹோம் மேக்கா. அப்போ இந்த மாதிரி இந்த பொலைட் ஆல்டர்னேட்டிவ் ஒவ்வொன்றும் நீங்க படிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வாவ் நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு. இப்போ இதே மாதிரி ஒரு பொலைட் ஆல்டர்னேட்டிவ் தான் இப்போ நம்ம பிசிக்கலி சேலஞ்சுன்ற வார்த்தை. சரிங்களா? அவர் ஒரு ஆர்த்தோபீடிக், அவர் வந்து ஒரு ஊனமுற்றவர் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அவங்களை ஹர்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக அவங்களை என்ன சொல்லலாம்? மாற்றுத்திறனாளி. திறன்லயே அவங்களுக்கு மாற்றுத்திறன் இருக்கு, பிசிக்கலி சேலஞ்ச்ட். அவர் வந்து ஒரு பிளைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது அவங்களை ஹர்ட் பண்ணலாம். அதற்கு பதிலாக அவங்களை என்ன சொல்லலாம்? விஷுவலி சேலஞ்ச்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பொலைட் ஆல்டர்னேட்டிவ் நீங்க படிச்சிருக்க கூட மாட்டீங்க. ஸோ அதனால அப்படி இது போய் எடுத்து பார்த்துட்டு இந்த வேர்டுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு ரசிச்சு பார்ப்பீங்க. ஸோ இந்த பொலைட் ஆல்டர்னேட்டிவ் போய் பாருங்க இன்னைக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 என்ன அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் முடிஞ்ச வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் மார்னிங், டுடே, எஸ்டர்டே, எவ்ரிடே, அலாங், இந்த திஸ், லாஸ்ட் வீக், இதெல்லாம் வந்துச்சுன்னா அர்ஜென்ட். ஸோ இதெல்லாம் ஒரு இதில் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்க கொஷின் டேக்கு. அதே மாதிரி ஃப்ரேசல் வேர்பும் நான் என்ன சொன்னேன், டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்பு அட்லீஸ்ட் புக் பேக்கையாவது நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. சார் இல்லை சார் நான் டாப்பர்லாம் இல்லை, பட் நான் ஒரு 70 மார்க்குக்கு எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரேசல் வேர்பை ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடலாம். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இல்லை சார் நான் இங்கிலீஷில் 90 out of 90 எடுக்கணும்னா கண்டிப்பாக ஃப்ரேசல் வேர்ப்ஸ் படிச்சே ஆகணும். ஏன்னா எல்லா கொஸ்டின்லையும் ஃப்ரேசல் வேர்ப் கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் 20 கொஷின்ஸு. ஃபர்ஸ்ட் 20 கொஷின்ஸ் வந்து முழுக்க 1 மார்க் தான். நான் படிக்கல என்ன பண்ணுறது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரே ஆப்ஷன் சினா எல்லா கேள்விக்கும் ஆப்ஷன் சியில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 கொஷின் வந்திருக்கு, 10 தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, மீதி 10 உங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுவீங்க எக்ஸாமில்? நெத்தியை தொடுறது, மூக்கை தொடுறது, லிப்ஸை தொடுறது, சின்ன தொடுறது, கண்ணத்தை சொரியறது, இப்படி
ஒரு விரல வைக்கிறது, 2 விரல வைக்கிறது, இதெல்லாம் வந்து கை கொடுக்கல. என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் எடுத்து எழுதுங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஒரே ஆப்ஷன்னா சியை மட்டும் எழுத, அந்த ஆப்ஷனுக்கு சிக்கு உரிய கரெக்டான ஆன்சரை எழுதுங்க. அப்போ 10 தெரியல, எல்லாத்துக்கும் சி போடுறீங்க, 10ல் ஒரு 4வது அது ஆன்சர் வரும். சார் 20மே தெரியலைங்க சார், என்ன சார் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, படிச்சுதான்ப்பா ஆகணும். 20க்கும் சியோட ஆன்சர் என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மார்க் 7 மார்க்காவது வரும்ப்பா. ஓகே சார், இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அரை மணி நேரத்தில் நான் கவனிக்காம அங்கே போயிருப்பேனா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க படிங்க. இந்த 20 மார்க்ல உனக்கு நான் சொல்ற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, 20 மார்க்ல 15 மார்க் நீ எடுக்க ட்ரை பண்ணலாம். ஈஸியா 15 மார்க் எடுக்கலாம், கொஞ்சம் நீ ஒர்க் பண்ணா போதும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல we have got 21 marks. Among those 21 marks you can easily score 15 out of 20, provided you need to work for a certain amount of time. Okay, so இது ஃபர்ஸ்ட் பார்ட்.